முடியும் என்ற நம்பிக்கை மனித மூளையில் உற்பத்தி செய்யும் வேதியியல் மாற்றங்களும் அதைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் வழங்கிய தீவிர பயிற்சிகளுமே இந்த மாணவர்கள் சோழன் உலக சாதனை படைக்க காரணமாயிற்று. தென்காசி மாவட்டம் வீரகேரளம்புதூரில் செயற்பட்டு வரும் பீனிக்ஸ் யோகா பயிற்சி மையத்தின் மாணவர்கள் யோகாவில் மிகவும் கடினமான ஆசன நிலைகளில் நின்றவாறு எழுதியும் ஒப்புவித்தும் சோழன் உலக சாதனை படைத்தார்கள். பாலஸ்ரீ என்ற 10 வயது மாணவி 1 நிமிட நேரம் விருட்சாசன நிலையில் இருந்தவாறு தமிழின் 12 மாதங்களையும் எழுதினார். மாவண்ணா காயத்ரி என்ற 14 வயது மாணவி கண்ட பெருண்டாசன நிலையில் இருந்தவாறு தமிழ் மொழியின் 247 எழுத்துக்களையும் 5 நிமிடங்களில் எழுதி சாதனை படைத்தார். கோவண்ணா ஜெகதீஷ் முத்துவேல் என்ற 12 வயது மாணவன் பத்ம விருட்சாசன நிலையில் தனது உடலை 2 நிமிடங்கள் மற்றும் 50 நொடிகள் சமநிலையில் வைத்திருந்து சாதனை படைத்தார். கூனா மகேஸ்வரி என்ற 12 வயது மாணவி விருட்சாசன நிலையில் இருந்தவாறு 2 நிமிடங்களில் ஆத்திச்சூடி எழுதி சாதனை படைத்தார். மானா மாதவன் என்ற 7 வயது மாணவன் 5 யோக ஆசனங்களை செய்தவாறு 500 திருக்குறள்களை 26 நிமிடங்கள் மற்றும் 46 நொடிகளில் ஒப்புவித்தார். மேலும் சுபாசினி என்ற 10 வயது மாணவி உத்தித கூர்மாசன நிலையில் தனது உடலை தொடர்ந்து 1 நிமிட நேரம் சமநிலையில் வைத்திருந்து சாதனை படைத்தார். இவர்களுடைய உலக சாதனை படைக்கும் முயற்சியை கண்காணித்து உறுதி செய்தனர் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் நிறுவனர் முனைவர் நீலமேகம் நிமலன், ஒருங்கிணைப்பாளர் திரு நீயண்ணா பெருமாள் மற்றும் பொதுச் செயலாளர் திருமதி ஆர்த்திகா நிமலன் போன்றோர். இந்த நிகழ்வானது தென்காசி மாவட்டம் வீரகேரளம்புதூரில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் நடைபெற்ற அதேவேளை நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தியிருந்தார்கள் பீனிக்ஸ் யோகா பயிற்சி மையத்தின் பயிற்சி ஆசிரியர்களான திரு மருதுபாண்டி மற்றும் திருமதி ரேவதி மருதுபாண்டி போன்றோர். சோழன் உலக சாதனை படைத்த மாணவர்களை ஏராளமான ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி வாழ்த்தி பாராட்டினார்கள்.